எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. கொஞ்சம் கோல்டுன்றதுனால குரல் ஒரு மாறி இருக்கு. ஆனா இருந்தாலும் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஜப்பான்காரனுங்க எடுத்த ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான கதையை கொண்டு வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் தேஜாவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப நடக்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த மாதிரியே நமக்கு தோணும். அதை தான் தேஜாவுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தேஜாவுவை ஃபீல் பண்ற ஒரு பொண்ணு, அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ இதே மாதிரி இதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான மைண்ட் ப்ளோயிங்கான கதையை நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஜப்பான்காரனுங்க எடுத்த தேஜாவுன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு அழகான வீடு ஒண்ணு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு போன்ல வந்து அலாரம் சவுண்ட் அடிக்குது. அந்த சவுண்டை கேட்டு ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்க போன்ல இருக்கிற அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மெதுவா பெட்ல இருந்து எழுந்து நேரா அவங்க பெட்ரூம்லயே இருக்கிற ஒரு விண்டோவை ஓபன் பண்ணி வெளியே அவங்க பாக்குறாங்க. சோ இந்த பொண்ணோட பேரு வந்து கிம்மு. சோ கிம்மு விண்டோ வழியா வெளியே பார்க்கும் பொழுது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து வேகமா அவங்க அப்பா கிட்ட ஓடி வராங்க. அப்பா லஞ்ச மறந்து விட்டுட்டு போறீங்க பாருங்கப்பா, உங்களுக்கு வயசாயிடுச்சுலப்பா, அதான் உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பாவும் பொண்ணும் அங்க இருந்து நடந்து போறாங்க. அதை பாக்குற நம்ம கிம்மு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணும் அவங்களுடைய அப்பாவும் அங்கிருந்து போன உடனேயுமே திரும்பவும் இந்த பக்கத்துல இருந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் அவங்க அப்பா அதே மாதிரி வராங்க. அந்த பொண்ணு பேக் எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அப்பா லஞ்ச மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க பாருங்கப்பா, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நடந்த விஷயம் திரும்பவும் நடக்குது. இத பாக்குற நம்ம கிம்முக்கு ஒன்னும் புரியல. சடனா அப்படியே தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. கிம்மால முடியல. அப்ப கிம்முக்கு பின்னாடி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரோ நிக்கிறாங்க. கிம்முக்கும் புரிய வருது யாரோ நம்ம பின்னாடி இருக்காங்கன்னு. டக்குனு இவங்க திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். அதுக்கப்புறம் போன்ல நிறைய மெசேஜ் வருது. ஏன்னா கிம்முக்கு இன்னைக்கு பர்த்டே. சோ அதனால ஹாப்பி பர்த்டேன்னு நிறைய மெசேஜ்லாம் வர அதை பார்த்து இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இவங்க மைண்டும் மாறுது. சோ அதுக்கப்புறமா கிம்மு கீழே வராங்க. கீழே வந்துட்டு கிம்மோடைய அப்பா வந்து ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. உட்காந்து அவரு ஷூவோடைய லேஸை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ கிம்மோடைய அம்மா வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கிம், வந்து சாப்பிட்டு போகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சரின்னு கிம்மும் போகலான்னு பார்த்தா திடீர்னு இந்த பக்கம் போன அம்மா இந்த சைட்ல இருந்து வந்து கிம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு தான் போகணும் சரியா அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன டயலாக்கையே அப்படியே சொல்லிட்டு போறாங்க. கிம்முக்கு எதுவும் புரியல. இங்க லேஸை கட்டிக்கிட்டு இருந்த அப்பாவும் எழுந்து நின்னு அப்படியே கிம்ம ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாரு. கிம்முக்கு எதுவும் புரியல. சோ அதுக்கப்புறமா கிம்மு டைனிங் டேபிளுக்கு போறாங்க. அங்க டிவில நியூஸ் வாசிக்கிறவங்க கூட ஒரே விஷயத்த 2 தடவை சொல்ற மாதிரி கிம்முக்கு தோணுது. அதாவது ஒரு தடவை நடந்த விஷயம் திரும்ப திரும்ப 2 தடவை அவங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியுது. சோ டைனிங் டேபிள்ல கிம்மு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா வராங்க. இங்க பாரு, கிரான்பெரி எல்லாம் சாப்பிடணும், அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா கிம்மு அங்க இருக்கிற நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா மொத பக்கம் அதுலயும் கொஞ்சம் தான் இருக்கு, மத்த இடம் ஃபுல்லாவே எம்டியா இருக்கு. பயந்து போன கிம்மு சமைச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவை பார்த்து, அம்மா இது என்ன நியூஸ் பேப்பரு, பிரிண்டே பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கிம் வெளியே எங்கேயும் போகாத, நைட்டுக்கு நான் பெருசா சமைக்கணும் அப்படின்னு சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க. கிம்மு, அம்மா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா, உங்க அப்பாவும் ஈவினிங் சீக்கிரமா வந்துருவாரு கிம் அப்படின்னு இப்படிதான் அம்மா பேசுறாங்க. கிம்முக்கு நடக்கிற எதுவும் சுத்தமா புரியல. கடுப்பாகி கிம்மு அவங்க ரூமுக்கு போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அப்பா அவங்க அப்பாவோடைய ரூமுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ உடனே கிம் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு டோரை ஓபன் பண்ணா அங்க கருப்பு கலர்ல Dress மாஸ்க போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இத கிம்மு பாக்குறாங்க. அந்த மாஸ்க் போட்டவரும் கிம்ம பார்த்த உடனேயுமே அங்க இருக்கிற ஒரு கோல்ஃப் பேட்டை எடுத்து கிம்ம அட்டாக் பண்ண வர உடனே கிம்மு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யார் அவன், எதுக்கு நம்ம ரூமுக்குள்ள இருக்கான்னு ஒன்னும் புரியல. ஆனா திடீர்னு சவுண்ட் கேட்காம போகுதா. இவங்க மெதுவா கதவை திறந்து பார்த்தா உள்ள இருந்த அந்த மாஸ்க் போட்ட ஆளை காணோம். உள்ள இருந்தவன் எப்படி காணாம போனா அப்படின்னு சொல்லி இவங்க குழம்பி போறாங்க. ஒருவேளை இது நம்ம மனப்பிரமையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிம்மு ஃப்ரீயா விட்டுடுறாங்க. ஈவினிங் டைமும் ஆகுது. கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல. ஆனா ஆபீஸ்ல இருந்து இன்னும் அப்பா வரல. கிம்மும் அவர் இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்காரு, நம்ம பர்த்டே கூட அவருக்கு முக்கியம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோ அம்மாவும் அங்க வராங்க. அப்ப அவங்க வீட்டோடைய ஒரு ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அது அப்படின்னு சொல்லி அம்மா பார்க்கலான்னு போறாங்க. ஆனா இங்க கிம்முக்கு தலைலாம் வலிக்குது. அவங்க ஞாபகத்துக்கு அந்த மாஸ்க் போட்ட ஆளு வர மாதிரி தோணுது. ஐயோ அம்மா அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி கிம்மும் பின்னாடியே போறாங்க. அந்த ரூமை பாக்குறாங்க. பார்த்தா உள்ள அந்த மாஸ்க் போட்ட ஆளு தான் இருக்காரு. சோ கிம்மு வெளியே இருந்து ஒரு கண்ணாடி பூத்தொட்டி இருக்கும்ல, அதை கையில எடுத்துக்கிட்டு மெதுவா டோரை ஓபன் பண்றாங்க. இவங்க
அவங்க நினைச்ச மாதிரியே அந்த மாஸ்க் போட்ட ஆளு தான் இருக்காரு. அதோட அவர் அம்மாவை அட்டாக் பண்ணிருப்பாரு போல. அவங்க கீழே விழுந்து போயிருக்காங்க. ஐயோ அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி அம்மாவை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட ஆளு நம்ம கிம்ம பார்த்துட்டு உடனே ஒரு கோல்ஃப் பேட்டை எடுக்கிறாரு. கிம்ம அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது கிம்மு நகர்ந்து போய் அந்த கண்ணாடி பூத்தொட்டியை தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த மாஸ்க் போட்டவருக்கு அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அந்த கோல்ஃப் பேட்டாலேயே கிம்ம ஒரே அடி, அவ்வளவுதான் கிம்மு அப்படியே கீழே விழுந்து போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் நிலைமைக்கு போறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் அந்த மாஸ்க் போட்டவரு அவரோட மாஸ்க ஓபன் பண்றாரு. அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம கிம்மு வந்துட்டு டோட்டலா மயங்கிடுறாங்க. இப்ப கிம்மு மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்க வித்தியாசமான ஒரு பிளாக் ரூம்ல, அதுவும் ஹாஸ்பிட்டல் கட்டல்ல இருந்து தலையில என்னென்னமோ மாட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்து அவங்க கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. கிம்முடைய கை காலு எல்லாமே கட்டி போட்டு இருக்கு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. சடனா பயப்படாத அப்படின்னு ஒரு குரல். யாரான்னு பார்த்தா நம்ம கிம்முடைய அப்பா தான் அங்க இருக்காரு. டாக்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்பா நீங்க இங்க என்ன பண்றீங்க, இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்க, கிம் நான் சொல்றத கவனமா கேளு. அப்பா பிரைன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் பண்றேன் அப்படின்னு உனக்கு தெரியும் தானே. அதோட நான் வீட்டுல இல்லாதப்ப வீட்டுல ஒரு திருடன் வந்திருக்கான், உன்னையும் அம்மாவையும் அட்டாக் பண்ணிருக்கான். உனக்கு அது ஞாபகத்துல இருக்கு தானே. அது இப்பதான்ப்பா நடந்தது. அவன் என்ன அட்டாக் பண்ணா, நான் கண்ணை முடிச்சு பார்த்தா இங்க இருக்கேன். இல்ல கிம், அந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த கிரிமினலை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் புதுசா ஒரு டிவைஸை செஞ்சு அதை உன் தலையில மாட்டி வச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் நீ பார்த்தது எல்லாமே உன்னோட மெமரி வேர்ல்டு. நடந்தது திரும்ப திரும்ப அந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கும், தேஜாவு மாதிரி. சோ நான் தான் உன்னோட மெமரிக்குள்ளேயே உன்னை அனுப்பியிருக்கேன். உன்னோட வேலை என்ன அப்படின்னா அந்த கிரிமினலுடைய நடவடிக்கைகளை நோட் பண்ணணும், அந்த கிரிமினல் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ அது வரைக்கும் அந்த மெமரி வேர்ல்டுக்குள்ள தான் நீ இருப்ப. நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும். சோ சீக்கிரம் அந்த கிரிமினலை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு ஊசி எடுக்கிறாரு. எங்க கிம்மு பயந்து போறாங்க. அப்பா அதெல்லாம் கண்டுக்காம ஊசியை இறக்கின உடனேயுமே அவ்வளவுதான், கிம்மு மயங்கிடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க மெமரி வேர்ல்டுல இருக்காங்க. கதையோட ஸ்டார்டிங்ல தூக்கத்துல இருந்து எழுந்துப்பாங்கல்ல, அந்த நேரத்துக்கு அவங்க கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. வேகமா ஜன்னலுக்கு வெளியே போய் பார்க்கும் பொழுது அங்க ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, அப்பா சாப்பாடை மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க, வயசாயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் திரும்பவும் நடக்குது. சோ அகைன் அதே நாள திரும்ப இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ கிம்மு வேகமா படியில இருந்து கீழே இறங்கி கிம்மோடைய அப்பா வந்துட்டு ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி, அப்பா என்னப்பா பண்ணிருக்கீங்க, நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா அப்படின்னு இவங்க பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு சுத்தமா கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா இது உண்மையான அப்பா கிடையாது, நம்ம கிம்மோடைய மெமரிக்குள்ள இருக்கிற அப்பா. அவரு என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணுவாரு. ஷூலேஸை கட்டிட்டு அப்படியே எழுந்து நின்னு படிக்கட்டுல நின்னுகிட்டு இருக்கிற நம்ம கிம்ம பாப்பாரு. ஆனா கிம் இப்ப இவரு பக்கத்துல தான் இருக்காங்களே. ஆனா அப்பா வந்து ஜஸ்ட் மெமரி தானே. கிம்மு வந்துட்டு அந்த படிக்கட்டு கிட்ட இருக்கிற மாதிரியே திரும்பி பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சோ அதே மாதிரிதான் கிம்மோட அம்மாவும். கிம்மு படிக்கட்டுல இருக்கும் பொழுது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா கிம் இப்ப படிக்கட்டு கிட்ட இல்ல. ஆனா அம்மா வந்து கரெக்டா அந்த டயலாக மட்டும் சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா மெமரியில அப்படிதான் நடந்திருக்கு. கிம்மு உடனே ஓடி போய் அம்மா நான் அங்க இல்லம்மா, இங்க இருக்கமா, என் கூட பேசுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்மா அவங்க டயலாக சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. சோ கிம்முக்கும் தெளிவா புரிய வருது, நம்ம மெமரி வேர்ல்டுல இருக்கோம், இங்க இருக்கிற எல்லாமே நம்மளோட மெமரி தான் அப்படின்னு. சோ உடனே வேற ரூமுக்கு வராங்க. அங்க டிவில வந்து ஆல்ரெடி ஓடின நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது கிம்மோட மெமரியில அந்த நியூஸ் வந்து பதிவாயிருக்கும், அதுதான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. சோ போன தடவை வந்து கிம்மு வந்து இந்த நேரத்துல எல்லாம் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப கிம்மு வந்துட்டு தூரமா இருக்காங்க. ஆனா கிம்மோட மெமரிக்குள்ள இருக்கிற அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிம்மு உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரூட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இதெல்லாம் நீ சாப்பிடணும்னு அப்படின்னு சொல்லி, கிம்மே இல்ல ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மா ஒரு மெமரி, அவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் பண்றாங்க. சோ இவங்க யாரையும் நம்ம மாத்த முடியாது, நம்ம மெமரிக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த கிரிமினல் அவரோட மாஸ்க கலட்டி இருப்பாரு. அது வந்துட்டு நம்ம கிம்மோடைய கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகலனாலும் அன்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிருக்கும். சோ அந்த கிரிமினல் யாருன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிம்மு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கிம்மு வந்துட்டு அந்த மாஸ்க் போட்டவர் எந்த ரூம்ல இருந்தாரோ அந்த ரூமுக்கு போறாங்க. இப்ப அவரு இல்ல, ஏன்னா அவர் வந்து ஈவினிங் தான் வருவாரு. சோ அந்த மாஸ்க் போட்டவன் எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வரணும், ஏதோ ஒரு விஷயத்தை அவன் தேடிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ஆன் பண்ணி பார்த்தா அது அப்படியே பிளாங்கா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நம்ம கிம்மு வந்துட்டு அந்த சிஸ்டம் ஓபன் பண்ணி பார்க்கவே இல்ல, அவங்க மெமரியில ஒண்ணுமே இல்ல. சோ அதனாலதான் எம்டியா இருக்கு. அங்க இருக்கிற ஒரு புக்கை எடுத்து பாக்குறாங்க, அதுவும் ஃபுல்லா எம்டியா இருக்கு. ஏன்னா அந்த புக்கை வந்து அவங்க படிச்சதே கிடையாது, அவங்க மெமரியில அந்த புக்கை பத்தி ஒண்ணுமே இல்ல. ஸ்டார்டிங்ல ஒரு நியூஸ்
நியூஸ் பேப்பர் இருந்ததுல கொஞ்சம் நியூஸ் இருந்திருக்கும், மத்ததெல்லாம் இருக்காது. ஏன்னா ரியல் லைஃப்ல வந்து அவங்க அந்த நியூஸை மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. அவங்க படிச்ச நியூஸ் மட்டும் தான் அவங்க மெமரியில இருக்கும், மத்தது எதுவும் இருக்காது, பிளாங்கா தான் இருக்கும். சோ அந்த மாஸ்க் போட்ட கிரிமினல் எதுக்காக வந்தான் அப்படின்னு கிம்முக்கு தெரியல. ஆனா இந்த ரூமுக்கு தான் வருவான், அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்லயே இருக்கிற ஒரு கிளாசெட்ல போயிட்டு நம்ம கிம்மு ஒளிஞ்சுக்கிறாங்க ஈவினிங் வரைக்கும். சோ ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, மெதுவா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த மாஸ்க் போட்ட ஆளு தான் ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்காரு. சவுண்ட் கேக்குது, அந்த சவுண்ட கேட்டுட்டு அம்மா உள்ள வருவாங்க. மாஸ்க் போட்டவரு அம்மாவை அட்டாக் பண்ண உடனே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த கிம்மு அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வெளியே வர மாஸ்க் போட்டவரு கிம்ம பாத்துறாரு. உடனே கோல்ஃப் பேட்டை எடுத்து அட்டாக் பண்ண வர கிம் அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ரூம்ல இருந்த அந்த மாஸ்க் போட்ட ஆளு திடீர்னு வேற ரூமுக்கு வராரு. கிம்மு பயந்து போய் கீழே விழ அகைன் திரும்பவும் கிம்முக்கு ஒரு அடி, அவ்வளவுதான். அவங்க அங்கேயே மயங்கிடுறாங்க. திரும்ப அந்த வித்தியாசமான பிளாக் ரூம்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ அங்கதானே அப்பா இருப்பாரு. அவரு வந்து பயங்கரமா கடுப்பாகிறாரு. திரும்பவும் நீ மிஸ் பண்ணிட்ட அப்பா, ப்ளீஸ் அப்பா நிறுத்துங்க, இதோட என்னாலலாம் முடியாது கிம், 100 தடவை இல்ல 1000 தடவை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த கிரிமினலோட ஃபேஸை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால திரும்பவும் நீ மெமரி வேர்ல்டுக்கு போ, அந்த கிரிமினலோட ஃபேஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இவர் ஊசியை எடுக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் கிம்முக்கு வந்து பிடிக்கல. கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல, மெதுவா அதுல இருந்து ரிலீஸ் ஆகி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு தலை வலிக்குது. அப்பாவும் இங்க பாரு வேலையை முடிக்காம எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து ஊசியை போடலான்னு வராரு. டக்குன்னு அவரு மறைஞ்சு போறாரு. திரும்ப தூரத்துல இருந்து இங்க பாரு வேலையை முடிக்காம தப்பிச்சு போக ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி அகைன் திரும்பவும் நடந்த விஷயம் நடக்குதா. சோ இந்த மாதிரி தேஜாவுலாம் மெமரி வேர்ல்டுல தான் நடக்குமே. இப்ப இங்க நடக்குது அப்படின்னா அப்ப இதுவும் ரியாலிட்டி கிடையாது, இதுவும் நம்ம மெமரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம கிம்மு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இதுவும் ஒரு மெமரி வேர்ல்டு தான். ஆக்சுவலா உண்மையிலேயே கிம்மு ரியாலிட்டில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பக்கத்திலேயே அவங்க அப்பாவும் அப்பாவுடைய அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. சோ கிம்மு வந்துட்டு அந்த மெமரி வேர்ல்டுல என்னென்ன விஷயங்களை பாக்குறாங்களோ அதை வந்து ரியாலிட்டில ஒரு மானிட்டர்ல அப்பாவாலையும் அவங்க அசிஸ்டன்டாலையும் பார்க்க முடியும். இது மூலியமா அந்த கிரிமினலுடைய ஃபேஸை இவங்க பார்த்துட்டாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த கிரிமினலை பிடிக்கலான்றது தான் பிளானே. ஆக்சுவலா அந்த கிரிமினல் வந்து வீட்டுக்கு வந்து அப்பாவுடைய ஒய்ஃப் நம்ம கிம்மையும் அடிச்சு போட்டாரு. அவ்வளவுதான், கிம் அங்கேயே மயங்கிடுறாங்க. அன்னில இருந்து அவங்க கண்ணை முழிக்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, கோமாவில் இருக்காங்க அவங்க. ஸோ அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ஒய்ஃபையும் நம்ம பொண்ணையும் இப்படி பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம கிம்முக்கு வந்துட்டு இந்த டிவைஸ் எல்லாம் மாட்டி கோமாவில் இருக்கிற கிம்மை மெமரி வேர்ல்டுக்கு அனுப்பி அன்னைக்கு நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நடத்தி அந்த கிரிமினலை கண்டுபிடிக்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அப்பாவுடைய அசிஸ்டன்ட்டும் சார் வீட்டுக்கு வந்து அந்த திருடன் ஏதோ ஒரு விஷயத்த சர்ச் பண்ணான், என்ன திருடு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா உருவாகி இருக்காருல இந்த மிஷின் தலையில ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களே, ஒருத்தவங்களோட மெமரியை அப்படியே விஷுவலா பார்க்க முடியும், இந்த டிவைஸோடைய ப்ளூ பிரிண்டை தான் திருடி கொண்டு போயிருக்காங்களாம். உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் சார் உண்மையிலேயே உங்களோட டிவைஸ் வந்து வேற லெவல், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு சாண்ட்விட்சை எடுத்துக்கிட்டு சாண்ட்விட்சுக்கு மேல பிரெட் இருக்கும்ல அதுதான் ரியாலிட்டி, நம்ம வாழ்ற நார்மல் வாழ்க்கை. அந்த பிரெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டஃப்லாம் இருக்குல்ல அதுதான் மைண்ட், இல்ல நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் லாஸ்டா கீழே இருக்கிற பிரெட் தான் மெமரி வேர்ல்டு. ஸோ இப்போ கிம்மு வந்து அந்த கிரிமினல் கையால அடிபட்டு அவங்க வந்து அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்காங்க. ஸோ நார்மலா கோமாவில் இருக்கிறவங்களாம் அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட்ல தான் இருப்பாங்களே. ஆனா அப்பாவுடைய டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி அவரு கொடுக்கிற மருந்து மூலியமா அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து அதுக்கும் கீழே மெமரி வேர்ல்டுக்கு அனுப்ப முடியும். அதாவது கோமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த நாளை திரும்ப அவங்களால வாழ முடியும், மானிட்டர்லயும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ரியாலிட்டியில அப்பா வந்து ஊசி உண்மையிலேயே போடுறாரு. ஆனா இங்க வந்துட்டு நம்ம கிம்முக்கு வந்து அந்த பிளாக் கலர் ரூம்ல இருக்கிற மாதிரியும் அங்க அப்பா பேசுற மாதிரியும் தோணும். ஆனா உண்மையிலேயே அப்பா வந்து ரியாலிட்டியில பேசுறது தான் இவங்களுக்கு அன்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த பிளாக் ரூம்ல இருந்து பேசுற மாதிரி தோணுது. ஸோ அப்பா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த மெமரி வேர்ல்டுல நம்ம கிம்மு வந்து அந்த கிரிமினல் கையால அடிபட்டு இறந்து தான் போறாங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்பாவுடைய அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த ஹிப்னோடைஸ் பண்றதுலாம் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அப்பாவும் இந்த மாதிரி என் பொண்ணை ஹிப்னோடைஸ் பண்ணு, இது மூலியமா மெமரி வேர்ல்டுல அவ ரொம்ப ஆக்டிவா இருப்பா, அதோட முக்கியமா அந்த கிரிமினலையும் அவ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டும் சார் நம்ம ட்ரை பண்ணலாம், பட் ஆனா ஆல்ரெடி உங்க பொண்ணு அன்கான்ஷியஸ் நிலைமையில இருக்கா, இந்த நேரத்துல பண்றது சரியா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல அப்பாவும் நமக்கு வேற வழி இல்ல நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் வந்துட்டு ரியாலிட்டியில நம்ம கிம்மு பக்கத்துல உட்காந்துட்டு ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம கிம்முக்கு வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் அந்த அன்கான்ஷியஸ் வேர்ல்டு அந்த பிளாக் ரூம்ல பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி
மாதிரி தோணுது. எங்க பாரு கிம், நான் உன்னுடைய அப்பாவோட அசிஸ்டன்ட். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். திரும்பவும் நீ மெமரி வேர்ல்டுக்குள்ள போக போற. நடந்த விஷயங்கள் திரும்ப நடக்கும். ஆனா இந்த தடவை நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்பாவும் வந்து ஊசிய போடுறாரு. இதனால கிம் மெமரி வேர்ல்டுக்கு போறாங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ எல்லாமே அப்படியே திரும்ப திரும்ப நடந்து கடைசியா அந்த கிரிமினல் மாஸ்க் போட்ட ஆளுகிட்டயே அவங்க வந்துடுறாங்களே. உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் கிம் இந்த விஷயத்த நீ ஸ்லோ மோஷன்ல பாரு அப்படின்னு சொல்ல கிம்மும் வந்துட்டு அப்படியே அந்த மாஸ்க் போட்டவரு அடிக்க வராரு. அதை ஸ்லோ மோஷன்ல பாக்குறாங்க. அந்த மாஸ்க் போட்டவனுடைய உடம்பெல்லாம் நல்லா நோட் பண்ணு. அது யாரு என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். அவனோட நடவடிக்கையெல்லாம் கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்ல கிம்மும் ட்ரை பண்றாங்க. ஆனா பயந்து போறாங்க. டக்குன்னு அந்த ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் ஆகி அவ்வளவுதான் அந்த மாஸ்க் போட்டவரை அடிச்சிடுறாரு. கிம் மயங்கிடுறாங்க. ஆனா அப்பா விடாம திரும்பவும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அகேன் ஊசி போட்டு நம்ம கிம்ம மெமரி வேர்ல்டுக்கு அனுப்பி அந்த மாஸ்க் போட்டவரை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. எங்க பக்கத்துல இருந்துகிட்டு கிம் அவன் கூட சண்டை போடு, அவனுடைய மாஸ்கை ரிமூவ் பண்ணு, அவன் முகத்தை பாரு அப்படின்னு சொல்ல கிம்மும் அதை ட்ரை பண்றாங்க. மாஸ்கை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா உள்ள இன்னொரு மாஸ்க் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த மாஸ்க் போட்டவர்கிட்ட அடி வாங்கி கிம்மால அந்த மாஸ்க் போட்டவர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அப்பாவும் விடுற மாதிரி இல்ல. திரும்ப பண்ணுன்னு ஊசி போட்டு கிம்ம மெமரி வேர்ல்டுக்கு அனுப்புறாரு. இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு தடவைலாம் கிம் வந்து கிளாசெட்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கிருந்து வெளியே வரவே இல்லை. ஆனா அந்த மாஸ்க் போட்டவர் கரெக்டா கிளாசெட்டை ஓபன் பண்ணி அட்டாக் பண்றாரு. அவ்வளவுதான் கிம் காலி. இந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணாலும் அந்த கிரிமினலை தடுக்கவும் முடியல, அவர் யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா அப்பா வந்து தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால கிம் வந்து ரியாலிட்டியில இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த அசிஸ்டன்ட் வந்து சார் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கிம் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த டிவைஸ் எல்லாம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பா உடனே வந்துடுறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க சார் நீங்க அந்த கிரிமினலை கண்டுபிடிக்கணும்னு உங்க சொந்த பொண்ணையே சாகடிக்க போறீங்க. அந்த கிரைம் நடந்த நாள் அன்னைக்கு கிம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அதை விட இப்ப 100 மடங்கு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். அதனால உங்க பொண்ணு ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த டிவைஸ் அவங்க ரிமூவ் பண்றாங்க. அவ்வளவுதான் அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற நம்ம கிம்மோடைய தலையில இருந்து அந்த டிவைஸ் மறைஞ்சிருது. அந்த அசிஸ்டன்ட்டே வந்து கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. ஆனா இன்னும் கிம் வந்து ரியாலிட்டிக்கு எழுந்துக்கவே இல்லை. அவங்க அன்கான்சியஸ் மைண்ட் அதாவது கோமாவிலே தான் இருக்காங்க. அந்த இடத்துலயும் அந்த மாஸ்க் போட்ட ஆளு வர மாதிரி இருக்கா. இவங்க பயந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த உலகத்திலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே. எங்க நம்ம அப்பாவும் அப்படியே சோகமா இருக்காரு. அந்த கிரிமினலை கண்டுபிடிக்க முடியல, நம்ம பொண்ணையும் கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவரோட பொண்ணு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இது வந்து நம்ம கிம்முக்கு அவங்க அப்பா அந்த அன்கான்சியஸ் உலகத்துக்கே வந்து நேர்ல பேசுற மாதிரி தோணுது. கிம் உன்னோட மெமரி எல்லாம் நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் ஷூலேஸ் எல்லாம் கட்டிட்டு ஆபீஸ்க்கு போனேன். உன்னை திரும்பி பார்த்தேன். நீயும் என்ன ஏக்கமா பார்த்த. அன்னைக்கு உனக்கு பர்த்டே. அப்பா உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன் நீ எதிர்பார்த்திருப்பல. ஆனா அப்பா எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிட்டேன். இந்த பர்த்டேன்னு கிடையாது, உன்னோட எந்த பர்த்டேவையும் நான் கண்டுக்கவே இல்லை. அப்பதான் எனக்கு புரிஞ்சது நான் எவ்வளவு ஒரு கேவலமான அப்பா அப்படின்னு. சோ அதனாலேயே அன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு. வரத்துக்கு முன்னாடி உனக்காக கிஃப்ட் வாங்க போனா, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா கிஃப்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது நீயும் அம்மாவும் அடிபட்டு கிடந்தீங்க. உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு யூஸ்லெஸ் அப்பாவா நான் ஆயிட்டனே அப்படின்னு என்ன நானே திட்டி தான் அந்த கிரிமினலை கண்டுபிடிக்கணும், அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு உனக்கும் இந்த டிவைஸை மாட்டி உன்னையும் நான் கொடுமைப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் அந்த டிவைஸை உனக்கு நான் மாட்டிலாம் விட மாட்டேன். அதோட கிம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவரு கிஃப்டை கொடுக்க கிம்மும் சந்தோஷமா அதை வாங்கிக்கிறாங்க. அப்பா உண்மையிலேயே அது நீங்களா அப்படின்னு சொல்லி கிஃப்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ரியாலிட்டியில தான் அந்த கிஃப்ட் தெரியும். ஏன்னா கிம்முக்கு வந்துட்டு அதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு தெரியாதுல்ல. ஏன்னா இவங்க அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்காங்க. ரியாலிட்டியில தான் உள்ள இருக்கிற கிஃப்ட் அவங்களால பார்க்க முடியும். இல்ல ஒன்ஸ் ரியாலிட்டியில அவங்க கிஃப்ட பார்த்திருந்தா அன்கான்சியஸ் மைண்ட்லயும் பார்க்கலாம். சோ அப்பாவும் கடைசியா நீ இப்ப கோமாவுல இருக்க, சீக்கிரமா எழுந்து வா, அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அதாவது ரியாலிட்டியில அவர் பொண்ணு கிட்ட இருந்து பேசாம தூரமா போயிடுறாரு. இங்க கிம்முக்கும் அவங்க அப்பா கிட்ட போகணும்னு ரொம்ப ஆசை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. சோ அப்பா வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு, நம்ம அந்த கிரிமினலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிம்முக்கு தோணுது. கரெக்டா அந்த நேரத்துல தான் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டும் அந்த டிவைஸும் இருக்கு. இவங்க வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கிம் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண இங்க வெளியே ரியாலிட்டியில நம்ம அப்பாவும் அசிஸ்டன்ட்டும் சார் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, உங்க பொண்ணு தான் அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து டிவைஸை கனெக்ட் பண்ணி மெமரி வேர்ல்டுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது அப்படின்னு அந்த மானிட்டர்ல இவங்க பாக்குறாங்க. நம்ம கிம்மும் அந்த மெமரி வேர்ல்டோடைய மார்னிங்ல தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ இந்த தடவை கிம் வந்து எப்படியாவது அந்த மாஸ்க் போட்ட ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவோட ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட
போட்டவர் கோல்ஃப் பேட்டை எடுத்து தானே அட்டாக் பண்றாரு. அதனால அந்த கோல்ஃப் பேட்டு அங்க இருக்கிற சிஸ்டம்னு ஆபத்தான பொருள் எல்லாத்தையும் தூக்கி வேற ஒரு இடத்துல வைக்கிறாங்க. சோ இப்போ அந்த இடமே எம்டியா இருக்கு. அந்த மாஸ்க் போட்டவரால எதையும் எடுத்து அடிக்க முடியாது. ஆனா சடனா நம்ம கிம்முக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ரியாலிட்டியில அவங்களோட வைட்டல்ஸ்லாம் பயங்கரமா ஏறி போகுது, ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஸோ ரியாலிட்டியில அவங்க உடம்பு மோசமாகுது. அந்த அசிஸ்டன்ட்டும் அப்பாவை பார்த்து சார் இதே மாதிரி போச்சுன்னா கிம்மு இறந்தே போயிடுவா அப்படின்னு சொல்ல, நமக்கு ஒரு வழியில அந்த மாஸ்க் போட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா கிம்மால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எதுவும் கண்டுக்காம தொடர்ந்து அந்த மானிட்டர்ல வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நைட் டைம் ஆகுது. அந்த மாஸ்க் போட்டவர் வர டைமும் ஆயிடுச்சு. அந்த மாஸ்க் போட்டவர் அம்மாவை அட்டாக் பண்ணிட்டாரு போல. ஏன்னா அம்மாவோட சவுண்ட் கேக்குது. உடனே கிம்மும் இப்ப இவங்க கோல்ஃப் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க அந்த மாஸ்க் போட்ட ஆளை பாக்குறதுக்கு. உள்ள போய் பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட ஆளை காணும். இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவரு கிளாசெட்குள்ள இருந்து இப்ப வெளியே வராரு. அப்படியே அந்த கோல்ஃப் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்காக இவங்க ரெடி ஆகுறாங்க. ரியாலிட்டியில வந்து பெட்ல படுத்துக்கிட்டு உடம்பு முடியல. அப்படியே கோல்ஃப் ஸ்டிக்கை பிடிச்ச மாதிரியே நம்ம கிம்மு கைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத அப்பாவும் அசிஸ்டன்ட்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் போட்ட ஒரு பக்கத்துல வர டக்குன்னு இவங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா அவரு பிடிச்சிடுறாரு. கிம்ம பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த கோல்ஃப் ஸ்டிக்காலேயே நம்ம கிம்ம அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது கிம் அப்படியே பயத்துல கண்ணை முடிக்கிறாங்க. பார்த்தா அடியே படல. என்னடான்னு பார்த்தா தேஜாவு அப்படின்றது என்ன நடந்த ஒரு விஷயம் திரும்ப நடந்த மாதிரியே இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பா. அதே விஷயம் திரும்ப நடக்கும்ல. அதே மாதிரி இப்போ அந்த பேட்டால அந்த மாஸ்க் போட்டவர் அடிக்க வந்திருக்காரு. அவர் அந்த தேஜாவுல மாட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரியே திரும்ப திரும்ப ஒரே பொசிஷன்ல இருக்காரா. சோ இதனால நம்ம கிம்முக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி டக்குன்னு எஸ்கேப் ஆகி வேற ஒரு சைடு போறாங்க. அகைன் அவரு அடிக்கிறதுக்கு வரும்பொழுது கிம்மு அந்த பேட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க. டக்குன்னு அந்த பேட் அவர் கையில இருந்து மறைஞ்சு போகுது. ஏன்னா இது கிம்மோடைய மெமரி வேர்ல்டு. இங்க இருக்கிற பொருள் எல்லாமே கிம்மோடைய மெமரியில உருவானதுதான். அதனால எந்த ஒரு பொருளையும் நம்ம கிம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பேட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மாஸ்க் போட்டவரை அடிச்சு கீழே தள்ளிட்டு இப்போ அந்த மாஸ்க் போட்டவருடைய மாஸ்கை கலட்டலாம், அவரோட ஃபேஸை பார்க்கலான்னு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா மாஸ்கை கலட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அந்த மாஸ்க் போட்டவருடைய முகமே இல்ல, முழுக்கட்டீர்னு இருக்கு. இத பார்த்து ரியாலிட்டியில அப்பாவும் அந்த அசிஸ்டன்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. ஃபேஸ்னு ஒன்னு இருந்தாதான் அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஃபேஸே இல்லாம இருக்காரா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம கிம்மு வந்துட்டு அந்த மாஸ்க்குள்ள இருக்கிற ஃபேஸை வந்து பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு குழப்பத்துல மேபி இருக்கலாம். அதனால ஃபேஸே இல்லாம இருக்கு. இப்ப அந்த ஃபேஸ் இல்லாத முகம் நம்ம கிம்ம திறத்த ஆரம்பிக்குது. கிம்மும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரியாலிட்டியில அவங்க உடம்பும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல கிம்மால ஓட முடியல. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத கிம், நானும் உன்னோட அப்பாவும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிம்ம கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கிம்முக்கும் நிம்மதியாகுது. அப்பதான் கிம் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்களே, அந்த அசிஸ்டன்ட் கையில ஒரு செயின் மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி ஒன்னு இருக்கு. அதை பார்த்த உடனேமே கிம்முக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த முகமே இல்லாம முழுக்கட்டீர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருடைய கையிலையும் அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அத அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் நோட் பண்ணிருக்கு. அப்படின்னா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவுடைய ப்ளூ பிரிண்டை எடுத்து எங்களை அடிச்சது நீதான் அப்படின்னு சொல்ல அந்த முழுக்கட்டீர்னு இருந்த முகம் அப்படியே அந்த அசிஸ்டன்ட் முகமா மாறுது. அப்பாவுடைய அந்த அசிஸ்டன்ட் தான் அந்த கிரிமினலே. இந்த விஷயத்த மானிட்டர்ல அப்பா நோட் பண்றாரு. ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல பின்னாடி இருந்த அந்த அசிஸ்டன்ட் வயரை வச்சு அப்பாவுடைய கழுத்தை நெரிச்சு சாகடிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா உன் பொண்ணு என்ன கண்டுபிடிச்சிட்டா, நீயும் என்ன கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு அப்பாவை கொல்ல ட்ரை பண்றாங்க. எங்க மெமரி வேர்ல்டுலயும் அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம கிம்மோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்ல தான் ட்ரை பண்றாங்களே. அப்பாவும் பொண்ணும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஒரே நேரத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பாவால அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. ஆனா இருந்தாலும் அப்படியே போராடி அவர் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாருல, அதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கிம்முக்கு தெரியாததுனாலதான் அவங்களுடைய மெமரி வேர்ல்டுல வந்துட்டு அந்த கிஃப்ட் எம்டியா இருந்தது. ஆனா அப்பா என்ன பண்றாருன்னா அப்படியே கழுத்தை நெரிக்கப்பட்ட நிலைமையிலேயே அந்த கிஃப்ட தள்ளி விடும் பொழுது அது ஓபன் ஆகி உள்ள இருந்து காப்பர்னால ஆன ஒரு சிலை ஒண்ணு, அதுல இருந்து மியூசிக் கேக்குது. சோ அந்த மியூசிக்க வந்து பக்கத்திலேயே முடியாம இருக்கிற நம்ம கிம்முடைய காதுக்கு கேட்டு அவங்க மெமரி வேர்ல்டுலயும் கேக்குது. சோ அப்பா இதை ஏன் கிஃப்டா வாங்கினாரு அப்படின்னா நம்ம கிம்முடைய மொபைல் போன்ல இதை தான் டிபியா வச்சிருப்பாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க கிம் வந்து எதுவும் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுவாங்க. ஆனா அம்மா சொல்லிருப்பாங்க அப்பா கிட்ட, அந்த சிலை
சிலை அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவளோட ஃபேவரட்டே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இதனால தான் அவரு பர்த்டேவுக்கு அந்த சிலையை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதுல மியூசிக்லாம் கேட்கும். ஸோ இப்படி ரியாலிட்டியில கேட்குற மியூசிக் வந்துட்டு அப்படியே மெமரி வேர்ல்டுல இருக்கிற நம்ம கிம்முடைய காதுக்கு கேட்க, அப்படின்னா அப்பா கிஃப்டா வாங்கிட்டு வந்தது அந்த சிலை தான், நமக்கு பிடிச்ச அந்த சிலை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எம்டியா இருந்த அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள இருந்து இப்ப அந்த சிலை வந்துருது. கழுத்தை பிடிச்சு நெரிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அசிஸ்டன்ட், உயிருக்கு போராடுற நம்ம கிம்மோட கையில அந்த சிலை வந்துருது. ஸோ அந்த சிலையை வச்சு ஒரே அடி மெமரி வேர்ல்டுல இருக்கிற அந்த அசிஸ்டன்ட்டை இவங்க காலி பண்றாங்க. ஆனா இங்க ரியாலிட்டியில அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நம்ம கிம் இருக்காங்கல்ல, அவங்க கை அசைஞ்சி அந்த சிலையை தட்டி விட்டு அது கீழே வந்து விழ, அப்பா அதை எடுத்து அசிஸ்டன்ட்டை ஒரே அடி, அவ்வளவுதான் அசிஸ்டன்ட் காலி. ஸோ ரெண்டு பேருமே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் எதுக்காக வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்பாவுடைய அந்த டிவைஸ் மேல அவங்களுக்கு ஒரு கண்ணு, அதை எடுத்து அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த அசிஸ்டன்ட் மாட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இருந்தாலும் நம்ம கிம் இன்னுமே கோமாவில தான் இருக்காங்க, அவங்க எழுந்துக்கவே இல்ல. ஸோ கிம்மோட மனசுல இருக்கிற ஏக்கம் என்ன, அந்த பர்த்டேவை ஃபேமிலியோட கொண்டாட முடியல அப்படின்றது தான். ஸோ அதனால அப்பா வந்துட்டு கிம் பக்கத்துல உட்காந்து, கிம் இங்க பாரு, இதுக்கப்புறம் அப்பா உனக்கு பிடிச்ச அப்பாவா இருப்பேன், நானும் அம்மாவும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், உன் பர்த்டேவை நம்ம சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இவர் பேச பேச கிம்மோடைய அந்த அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் வந்து கேக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கற மாதிரியும் பர்த்டேவை கொண்டாடுற மாதிரியும் தோணுது. ஸோ அப்பாவும் அம்மாவும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லி இவங்க பேச கிம் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. வெளியே அப்பாவும் ப்ளீஸ் கிம் கண்ணை முழிச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லா மானிட்டரும் ஆஃப் ஆகுது, அவ்வளவுதான் கிம் இறந்து போறாங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. சடனா பார்த்தா கிம் கண்ணை முழிக்க அப்பாவுக்கு ஒன்னும் புரியல, ஷாக் ஆகுறாரு. கிம் உண்மையிலே நீ கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பார்க்க, உண்மையிலே கிம் கண்ணை முழிச்சிட்டாங்க, அவங்க குணமாயிட்டாங்க. அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. பக்கத்திலேயே அப்பா வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்பா இது எனக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாமா அப்பா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், கவலைப்படாத, இனிமே அப்பா ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்ல கிம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட அந்த இடத்துக்கு கிம்முடைய அம்மாவும் வராங்க. டோரை திறந்து கிம் நீ கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி வேகமா அவங்க முன்னாடி வராங்க. அப்படியே அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது கிம்மும் அழுவுறாங்க. சடனா பார்த்தா கிம்முக்கு வித்தியாசமா தோணுது. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல இருந்த அம்மாவை காணோம். எங்கடான்னு பார்த்தா அம்மா இப்பதான் கதவை திறந்து கிம் நீ உண்மையிலேயே கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி திரும்ப பக்கத்துல வராங்க. கிம்முக்கு புரியல, தேஜாவும் நடக்குது. மெமரி வேர்ல்டுல தானே தேஜாவும் நடக்கும், இப்ப நம்ம ரியாலிட்டியில இருக்கோமா இல்ல மெமரி வேர்ல்டுல இருக்கோமா அப்படின்னு புரியாம குழம்பும் பொழுது இந்த இடத்துலயே இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ கிளைமேக்ஸா வந்துட்டு ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்டர் விட்டுட்டாரு. ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதுவும் ஓகே தான், இன்னமும் மெமரி வேர்ல்டுல தான் இருக்காங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ எனக்கு வந்துட்டு பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ஸோ இது ரியாலிட்டியாவே இருந்துட்டு போட்டுமே, மேபி ரொம்ப நேரங்கள் அவங்க மெமரி வேர்ல்டுல இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா பாவம் இதுக்கு மேலேயும் இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணுமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வித்தியாசமான நிறைய படங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பேன். அதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் தான். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் கதையில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.